அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஸான். எல்லோரும் நல்லபடியாக ரம்ஸான் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாளைக்கு பெருநாள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு இஃப்தாருக்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஹஸ்பண்ட் சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் நாளைக்கு ஈதுன்றனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும், சில திங்ஸ்லாம் கிடைக்காது. அதனால் பால் பாக்கெட் அப்புறம் தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். நீங்கள் வாங்கிட்டு வந்ததை கையோடு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிச்சன் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கும். அன்றைக்கி நைட் வான்கோழி கிரேவி பண்ணலான்னு தான் இருந்தோம். எங்கள் ஊரில் வான்கோழியை நல்லா நெருப்பில் வாட்டி கொடுத்துருவாங்க, சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காண்டி தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்ருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு என்னோடய மாமியார் மசால் வடை பண்ணலான்ட்டு பருப்பு ஊற வச்சுருந்தாங்க, அதை தான் இப்போ ஆட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிகிட்ருக்காங்க. வான்கோழி அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய மாமியார் தான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க மசாலா எல்லாமே சொல்லிட்டாங்க இப்படி எப்படி பண்ணணுன்ட்டு, அது மாதிரியே பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கிடையில் வடைக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமையல் கூட ஏதோ பண்ணிடலாம், ஆனால் அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கே. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுவேன், எனக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணவே வராது. ஒரு வேளையே வெங்காயம் கட் பண்ண அப்புறமா கருவேப்பிலையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய மாமியார் நல்லா வடைலாம் சுடுவாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணல பக்கத்துலேயே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் அந்த தோல் அப்புறம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி இஃப்தார் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான்வெஜ், அப்புறம் அடுத்த நாளும் நான்வெஜ் தான் சாப்பிட போகிறோம், ரொம்ப ஹெவியாக இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு பருப்பு வடை, சமோசா அப்புறம் ஜூஸ் மட்டும் போட்டுக்கிடலான்னு தான் இருந்தோம். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த மாதிரி பெருநாள் வருது அப்படின்லாம் இருந்தால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்போ தூங்கி எழுந்திருப்போம், எப்போ சீக்கிரமாக விடியும், இந்த மாதிரிலாம் தோணிகிட்ருக்கு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, நமக்குன்ட்டு நிறைய இருக்கனால அந்தளவு இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாயிருச்சு எல்லாமே. இது பார்த்திங்கன்னா புதினா துவையல் தான் அரைச்சிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் மசால் வடை கூட புதினா துவையல் தொட்டு நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். அதனால் பருப்பு வடை பண்ணையிலலாம் புதினா துவையலுமே பண்ணிடுவோம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் வடை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதையுமே பண்ணியாச்சு. அன்னைக்கு செல்ஃப் லவ் பற்றி என்ன நானே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பெர்ஃபெக்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் குறை சொல்கிறதுக்குன்னே இருந்துகிட்ருக்காங்க. ஒல்லியாக இருந்தால் ஏன் ஒல்லியாக இருக்க, குண்டாக இருந்தால் ஏன் குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க, எப்படி இருந்தாலுமே குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்களை நம்ம மாற்ற முடியாது. ஸோ நம்ம எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறோங்கிறது தான் மேட்டரே. எந்த ஒரு விஷயத்தையுமே கடவுள் காரணம் இல்லாமல் படைக்க மாட்டார். ஒரு விஷயத்தையுமே அவர் அழகாக நினச்சி படைக்கிறப்போ நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு பெர்ஃபெக்டாக வாழணும்னு அவசியமே கிடையாது. ஸோ யார் என்ன சொன்னாலும் தள்ளிவிட்டு போய்கிட்டே இருங்க, உங்களோட லைஃப்பை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் விலாகில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க விலாகுள்ளே போகலாம். ஸோ மசால் வடைலாம் பண்ணியாச்சு. அப்புறமா ஜூஸ் ரோஸ் மில்க் பண்ணலான்ட்டு அன்றைக்கி லைன் பிராண்ட்லேருந்து ரோஸ் மில்க் சிரப் வாங்கியிருந்தோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. அப்புறமா நல்லா சப்ஜா சீட்லாம் போட்டு பண்ணியிருந்தது. நீங்கள் இந்த சம்மருக்கு சப்ஜா சீட் நிறையவே எடுத்துக்கிறங்க, நல்லா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணு. வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நிறையவே எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸுமே இதுக்கு நல்லாவே ஆகும். இப்போ இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சம்சா கடையில் வாங்கியிருந்தோம், அப்புறமா மசால் வடை, ரோஸ் மில்க், பேரிச்சம்பழம், புதினா துவையல் தான் பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக இஃப்தார் முடிச்சாச்சு.
இஃப்தார்லாம் முடிச்ச அப்புறமா என்னோடய அக்கா பொண்ணு வந்து மெஹந்தி போடுறதுக்காக வந்திருந்தாங்க. என்னோடய பையன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்குற கேப்பில் தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியும். நானும் வந்து தூங்குறதோட ஒரு மெஹந்தி டிசைன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் போட்டிருந்தேன். எனக்கு வந்து மெஹந்தி போடுறது வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பூ எல்லாம் வெளியில் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உதிரி பூ கிடச்சிருந்ததா, அதுக்கப்புறம் அதை மாமி தொடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து பூ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கவரில் போட்டு அந்த கவரில் உள்ள காற்றை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு 2 நாள் ஆனாலுமே பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கிச்சனோட கவுண்டர் டாப் அப்புறம் கேஸ் எல்லாமே க்ளீன் பண்ண அப்புறமா கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து மசாலா மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. இவ்வளோ போடு, இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடியே வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலை. இன்னொரு நாள் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக வந்திருந்தது. நல்லா கிரேவி நல்லாவே வந்திருந்தது. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக ஷேர். ஒரு வழியாக பையன்லாம் தூங்கிட்டான். அவனை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு பக்கத்தில் தான் பள்ளிவாசல் இருக்குன்றனால நானும் மாமியும் தொழுகைக்கு கிளம்பிட்டோம்.
இந்த இயர் நோன்பு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயரும் நம்மளுக்கு இந்த நோன்பு கிடைக்கணுன்ட்டு உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். நீங்களே எனக்காக துவா பண்ணிக்கோங்க. பள்ளிவாசல் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன டேவே. இப்போ வந்து தக்பீர்லாம் ஓதி முடித்து தொழுக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வந்த அப்புறமா இடியப்பம் அப்புறம் மட்டன் குருமாலாம் நல்லா சாப்பிட்டாச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மீன் பஜார். ஆனால் இது வந்து நாங்கள் பாவடின்னு சொல்லுவோம். இது பெருநாள் அப்போ மட்டும் இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டு விற்றுட்ருப்பாங்க. எங்கள் வீட்டு வாசல்லையே இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எங்கள் ஊரில் இது வந்து ஒரு மெயினான இடம். இங்கே தான் வந்து மீன் எல்லாமே விற்பாங்க. பெருநாள் அப்போ இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து லேடிஸ்லாம் போக முடியாது. சும்மா குட்டி பசங்க மட்டும் போய் இந்த பால் அப்புறம் பொம்மை இதெல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். நானே ரொம்ப வருஷம் அப்புறம் வீடியோவில் தான் பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்துச்சு. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. நம்மளும் இப்படி தானே சின்ன வயசில் இதெல்லாம் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்தது. காலையில் வந்து இங்கே வந்து விற்றுட்ருப்பாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு பீச்சுக்கு போயிடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பெருநாள் அப்போது பீச்சுக்கு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கேன். வெளியூரில் இருந்துலாம் ஆட்கள்லாம் வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் எங்கள் ஊர் பீச்சு. நான் வந்து இந்த வாட்டி போகலை. இன்ஷால்லா பக்ரீத்துக்கு தான் போகலான் இருக்கேன். ஏன்னா பையன் இருக்கனால இந்த வாட்டி நான் போகலை. சின்ன வயசுலலாம் தொழுது முடிச்ச அப்புறமா எப்போடா பாவடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். நல்லா ஜாலியாக இருக்குது இங்கே வந்து திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவோம். ரொம்ப பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே வருவோம். ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறமா நான் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்தில் தான் ஒரு 5 நிமிஷம் தான் போயிடலாம். அங்கே வந்து என்னோடய மச்சிலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது. பேசிட்டு பிக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஜூஸ் போட்டிருந்தாங்க, அதுவுமே குடிச்சிருந்தோம். இது வந்து வட்டலாப்பம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. அங்கே பண்ணியிருந்தாங்க. சும்மா வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு குட்டி மச்சி இருக்காங்க. அவங்க வந்து நான் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒன்று சொல்ல போகிறேன், என்னை வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்ட்டு நீங்களே கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாத்துக்கும் எங்கள் மச்சியோட சேனலை பாருங்கள். பாய். இதெல்லாம் உண்மையாகவே நான் சொல்லி கொடுத்து பேச சொல்லலை, அவங்களா பேசினதான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரம்ஜான்னாலே பிரியாணி, பிரியாணினாலே ரம்ஜான் தானே. ஸோ மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் தால்ச்சா, 65 ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து மாமி தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த பிரியாணி அப்புறம் தால்ச்சா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய டிஷ்லாம் எனக்கு வந்து அவ்வளோவா பண்ண தெரியாது. எல்லாமே மாமி தான் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மாமியார் வந்து ரொம்ப சூப்பராக பிரியாணிலாம் பண்ணுவாங்க. அந்த பிரியாணி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி லன்ச் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் விடாம இந்த இயர் ஈத் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்களுக்கு பேபி பிறந்து வர ஃபஸ்ட்டு பெருநாள் இது தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி டேவே. இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன்னு எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் எங்களுக்கு இந்த இயர் ஈத் வந்து போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பாய்.